சவுக்கு சங்கர் அவர்கள் ஆஃபீஸ்லயும் சரி, அவரோட வீட்லயும் சரி, 2 இடத்துலயுமே வந்து ரைடு போயிருக்கு. தாவி இல்ல, அப்போ உடைச்சி எடுக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா சார்? இல்லை, அதாவது கோர்ட்டு ஆர்டர் வாங்கி தான் பண்ணணும். சவுக்கு மீது நிறைய புகார் இருப்பதன் அடிப்படையில் காவல்துறைக்கு முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டது. சவுக்கு மேல 5, 6, 7 கேஸ் இப்படி வழக்கினுடைய எண்ணிக்கை கூடிட்டே போகுது. கூடுகிற பொழுது குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு வாய்ப்பு. சவுக்கு புகார் கொடுக்கல, இது சவுக்கு புகார் கொடுக்கல என்பது உண்மையாகவே நமக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா புகார் கொடுத்துருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மீது தான் தாக்கப்பட்டு இருக்கிறோம், தன்னுடைய உடல் உறுப்புகள் சேதமடைஞ்சிருக்கிறத பதிவு பண்ணணும் நீதிமன்றத்தில். இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? அல்ல, இல்லைம்மா, இவரை காவல்துறையால் வளர்த்தி விடப்பட்டார். இப்போ காவல்துறையால் தான் கைது செய்யப்பட்டார். பல வருடங்களாக இவருடைய லேப்டாப் உட்பட கேமராக்கள், விலை உயர்ந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாமே இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய உபயம் தான். 20,000 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட். ஈசிஆர்ல அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் தான் அங்க ஏசி, டிசி, ஜேசியா இருப்பாங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் அப்ரூவரா மாறி எனக்கு இவங்க கிட்டே தான் சோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அதிகாரிகளும் மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குல்ல சார்? இல்ல, எந்த சூழ்நிலையும் அதிகாரியை அவர் காமிச்சு கொடுக்க மாட்டார். அதிகாரியை காமிச்சு கொடுத்தா இவருடைய எல்லா வாழ்க்கையும் அஸ்தமிச்சு. ஏன்னா அவங்க தான் இவருக்கு பண உதவி கொடுத்துருக்காங்க வருஷக்கணக்கா. ஓட்டில் போய் என்னால காட்டி கொடுத்தா இன்னொரு கையை உடைச்சு போடுவோம் போலீஸ். அப்போ அரச பயங்கரவாதம். இது வந்து எந்த அளவுக்கு சார் திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கு? நாளை பின்ன அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதா சார்? திமுகவை பொறுத்தவரை பின்னடைவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் ஒரு கைது செய்யப்படும். பிக் பேங் தமிழ் பிபிடி. வணக்கம் நேர்களே, இது பிபிடி சினிமா. இன்னைக்கு நம்மளோட வந்து தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார். சரி, இப்போ 2 டாபிக் தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒன்று இளையராஜா அவர்கள் விஷயம், இன்னொன்று சவுக்கு சங்கர் அவர்கள் விஷயம். சவுக்கு சங்கர் அவர்களோட வழக்கறிஞர் இன்னைக்கு காதால கூட வந்து பேட்டி கொடுத்தாரு. ஆமாம், அவர் அடித்தது உண்மைதான், ஏன்னா அவர் மாவுக்கட்டு போட்டுட்டு தான் வந்திருக்காரு. அப்புறம் வந்து திருப்பியும் திங்கக்கிழமை ஆஜர்படுத்தபடி சொல்லியிருக்காங்க அரசு மருத்துவமனையில், புத்தூர் கட்டு போடணும், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு சார். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நடுவில் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் ஆஃபீஸ்லேயும் சரி, அவரோட வீட்லயும் சரி, 2 இடத்துலயுமே வந்து ரைடு போயிருக்கு. ரைட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து சார், ரைடு போறதுக்கு நான் இன்னொன்னு கேட்கணும் சார். சாவி இல்ல, அப்போ உடைச்சி எடுக்கிறதுக்குலாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா சார்? இல்லை, அதாவது கோர்ட்டு ஆர்டர் வாங்கி தான் பண்ணணும். ஆனால் இதில் என்னென்னா, சவுக்கு மீது நிறைய புகார் இருப்பதன் அடிப்படையில் காவல்துறைக்கு முழுமையாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சவுக்கு மேலே 5, 6, 7 கேஸ் இப்படி வழக்கினுடைய எண்ணிக்கை கூடிட்டே போகுது. அப்படி கூடுகிற பொழுது குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதானா இன்னும் போடல. ஆனால் போடலை. ஆனால் நீங்கள் 5 வழக்குக்கு மேலே போனால் குண்டர் சட்டம் அடைப்பதற்கான முகாந்திரம் இருக்குது. இதே போல தான் நீங்கள் மறைந்த இப்போ பத்திரிகையாளர் அன்பழகன், அவர் குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க. அதே போல் கிஷோர் கே சாமி, அவரையும் குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க. அவர் சொன்னார், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் ஐயா, என்னையா குண்டர் சட்டத்தில் அடைக்கிறீங்கன்னாரு. அப்போது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அஜெண்டாக்களை பேசுவதில், திமுகவை எதிர்ப்பதில் முன்னணியில் இருந்தார். அதே இப்ப இல்லையே, கிஷோர் கே சுவாமி இப்ப அப்படி பேசலையே, பேசலையே. இல்ல, அதாவதுமா பேசினாருன்னா மறுபடியும் குண்டர் சட்டத்தில் போயிடுவார். அப்போ இது சவுக்கு சங்கரை பொறுத்தவரை ஊடகவியலாளராக இருந்தால் ஊடகவியலாளர்கள் பூராமே களத்துக்கு வருவாங்க. இவர் அதிமுகவுடைய ஆதரவு பெற்ற தலைமை கழக பேச்சாளர் போல மாறிட்டார். இதுதான் இப்போ சிக்கலை. எந்த ஊடகமும் தலையிட முடியாத காரணம், இவர் ஊடகத்தில் நிற்கல. திமுக அதிமுக 2 பேரையுமே விமர்சனம் செய்திருந்தால்
இவர் ஊடகவியலாளர் அப்படிங்கிற முத்திரை அவருக்கு இருக்கும். இவர் நாடாளுமன்ற தேர்தலில் போய் முழுக்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேட்டி எடுத்தார். ஒரு திமுககாரர் கூட எடுக்கல, கம்யூனிஸ்ட் எடுக்கல, காங்கிரஸ் எடுக்கல, விடுதலை சிறுத்தை எடுக்கல, அதிமுக மட்டும் எடுக்கிறார். எடுத்து திமுக மேல குறை, குற்றம், ஊழல், லஞ்சம், லாவண்யம், கஞ்சா விற்கிறான், சாராயம் விற்கிறான். அப்போ 2 பக்கமும் எடுத்திருக்கணும். ஒரு ஒரு ஊடகவியலாளர், இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, திமுகவையும் கேட்குறீங்க, அதிமுக கேட்குறீங்க, பிஜேபியும் கேட்குறீங்க, சிறுத்தையும் கேட்குறீங்க, எல்லாத்தையும் கேட்குறீங்க. அப்போ இதுதான் ஊடகவியலாளருக்கான ஆரம்பம். நீங்கள் ஒன் சைடாக கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை என்ன நினைக்கிறது, இவங்க ஏதோ ஆல்ரெடி அந்த மாதிரி தான் சார். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஓ இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்கறாங்கன்றது இல்ல. நாங்க எல்லாரையுமே கேள்வி கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். எங்களுக்கு நான் என்ன தோணுதோ அதை நாங்க கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். ஆக்சுவலி இப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் எல்லை மீறி கஞ்சா வழக்கு, கஞ்சா வச்சுருந்தாரு அப்படின்னு நம்ம வந்து ரொம்ப டீப்பாக உள்ளே போய் பார்க்குறல. கஞ்சா வச்சுருந்தாரா, கஞ்சா ஏது? ஏன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை வழக்கில் சிக்க வைக்கணும்னா சரினா 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தது, 100 கிலோ வளர்ப்பு மகனே 100 கிலோ கஞ்சா வச்சுருந்தார். ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு மகன் சுதாகரை நீங்கள் 100 கிலோ கஞ்சா வச்சார். நிறைய வியாபாரம் இருக்கு. ஐயா கஞ்சா வியாபாரத்துக்கு போனார். நீதிபதி கேட்குறாரு, ஐயா எனக்கே கஞ்சாவே தெரியாதுயா, நான் பார்த்ததே இல்லை, பார்க்காம எப்படியா 100 கிலோ வந்தது, அது ஐயா எனக்கும் தெரியல. அப்போ இப்படி தான் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த வழக்கில் உள்ள போட்டாலும் வெளியே வந்துடுவாங்க. கஞ்சா வழக்கில் உள்ள போட்டால் பிணை கிடைக்காது, பிணை பெயில் கிடைக்காது. நார்கோட்டிக்ஸ் அதில் வந்து எப்படிங்கன்னா நான் பெயிலபிள் செக்ஷன். இப்போ சவுக்குக்கும் அதான் போடப்பட்டிருக்கு. இப்போ அவரை நீதிமன்றத்தை கொண்டு வரும்போது சிறைத்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியிருக்கணும். ஐயா எனக்கு கையில் கடுமையாக தாக்கிட்டாங்க, இந்த புகார், இவர் பேர் ராமசாமி, சரி கண்ணை கட்டிட்டாங்க, இந்த நம்பர் சிறையில் இருந்தேன், இது என்னுடைய அறை, இந்த அறையில் காவலர்கள் வந்தாங்க, வந்து என்னுடைய கண்ணை கட்டி என்ன தாக்கிட்டாங்க. சட்டப்படி நான் வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கேன், போலீஸ் காவல் கிடையாது, ஜுடிஷியல் கஸ்டடி தான். போலீஸ் காவல் எடுத்தாங்கன்னா போலீஸ் செஞ்சிருக்கலாம், ஆனால் நீதிமன்ற காவலர் இருக்கக்கூடியவர் தான். அவரை நேரடியாகவே புகார் கொடுக்கல, சவுக்கு புகார் கொடுக்கல. இது சவுக்கு புகார் கொடுக்கல என்பது உண்மையாகவே நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா புகார் கொடுத்துருக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மீது தான் தாக்கப்பட்டு இருக்கிறோம், தன்னுடைய உடல் உறுப்புகள் சேதமடைஞ்சிருக்கிறத பதிவு பண்ணணும் நீதிமன்றத்தில். ஏன் அவர் பதிவு பண்ணாம இருக்காரு சார்? அப்போ அவர் மீண்டும் மிரட்டப்பட்டு இருக்கலாம். கோர்ட்டில் போய் நீ நிறைய குற்றவாளி அப்படிதான் சொல்லுவாங்க, கோர்ட்டில் போய் என்னால் காட்டி கொடுத்தா இன்னொரு கையை உடைச்சு போடுவோம் போலீஸு. அப்போ அரச பயங்கரவாதம் சார். அவர் நமக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் பத்தி தெரியும். அவர் தான் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. எதுவா இருந்தாலும் இப்போ இந்த ரூலிங் இவங்கள இருக்கும்போதே டிஎம்கேவியே அவர் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியிருக்காருன்னு நமக்கு தெரியும். அப்புறம் அவர் கைது செஞ்சதுக்கு அப்புறமும் அவருக்கு தெரியும்ல சார், அவர் கைது செய்ய போறாரு, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கான்சிக்வன்சஸ் வரும்ன்றது அவருக்கு தெரியும். அப்படியும் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி மிரட்டப்பட்டிருப்பாரு சார். கண்டிப்பா இல்ல, அது மிரட்டப்படாமையா கோர்ட்ல இவரு வாக்குமூலம் கொடுக்கல. நீ நீதிபதிட்ட ஆஜர் பண்ண, ஐயா நான் உங்களுக்கு வாக்குமூலம் தனியாக இன் கேமரா உங்களை தனியாக பார்க்கணும், ஏன்னா வேலை முடிஞ்சுது. ஐயா நான் இன் கேமராவில் பார்க்கணும், ஐயா உங்களை நான் சந்திக்கணும், கோர்ட்டில் வெளியே போ. காவலர் வழக்கறிஞர் மட்டும்தான் சம்மந்தப்பட்ட பிபி, ஐயா நடந்தது பூரா உண்மை, என்ன அடிச்சு விட்டாங்க, இதை சொல்லியிருக்கணுமா இல்லையா? பதிவு பண்ணலை, மீண்டும் பயந்துட்டு விட்டார். அப்படித்தான் இதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. சவுக்கை பொறுத்தவரை சவுக்கு வழக்கு முடிவுற்று அவர் வெளியில் வரக்கு 6 மாதம் ஆகும். அதை நோக்கி தான் அவருடைய வழக்கு நகருது. அவருடைய அலுவலகம் சோதனை இடப்படுகிறது. பல லட்சக்கணக்கான ரூபாய்க்கான கேமரா, விலை உயர்ந்த கேமராக்கள், சிஸ்டம்லாம் வாங்கியிருக்காரு. இதுக்கு வரி கட்டியிருக்காரா? இந்த பணம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தா? இந்த கோணத்தில் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு. இது இன்னும் நீண்ட ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். நீண்ட வழக்கு, இன்னும் பல வழக்குகளை புதிதாக போடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்பில்
சொல்லப்படுகிறது. சார் இப்போ இவ்வளவு தூரம் நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியும் போது சவுக்கு சங்கர் அவர்களுக்கே தெரியாம எப்படி சார் இருக்கும்? நான் நாளைக்கு அரெஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. என் பேர்ல இவ்வளவு கேசஸ் போடுவாங்கன்றது அவருக்கு தெரியும். அதையும் மீறி அவர் இவ்வளவு கேமராஸ் வாங்கியிருக்கிறதாகட்டும் சரி, இல்ல விலை உயர்ந்த லேப்டாப்ஸ் பொருட்கள், அந்த காரு எது வாங்குறதா இருந்தாலும், இல்ல வரி கட்டலனாலுமே அவருக்கும் அது பிரச்சனை தானே சார்? இந்த கஞ்சா பத்தி அவர் தான் முதல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு சொன்னாரு. ஜாஃபர் சாதிக் பத்தியும் சரி, அதுல சம்பந்தப்பட்ட ஒரு உதயநிதி ஸ்டாலின் மட்டும் இல்லாம எல்லா டிஎம்கேல இருக்கிற ரூலிங் அந்த மினிஸ்டர்ஸ் பத்தியும் அவ்வளவு சொன்னவரு, அவருக்கு எப்படி சார் தெரியாம இருந்திருக்கும்? நான் இந்த மாதிரிலாம் பண்ணா நம்ம பேர்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வராம இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியாம இல்ல, இருக்கிறதுக்கு அவரு வாய்ப்பே இல்லைல்ல? ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை. எப்பவுமே அரசை எதிர்க்கிற பொழுது நீங்க உங்களுடைய ப்ரொஃபைலை கிளியரா வச்சுக்கணும். குற்றம் குறை எந்த விதமான உங்களுடைய தொலைபேசி கண்காணிக்கப்படும், உங்களுடைய நடவடிக்கை கண்காணிக்கப்படும், உங்களுடைய வீடு கண்காணிக்கப்படும், உங்களுடைய அலுவலகம் கண்காணிக்கப்படும். காவல்துறை அதான வேலை. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நீங்க எங்க கோட்டை விட்டீங்க? அப்போ உங்களுக்கான பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பயோடாட்டாஸ் பூரா வந்துருச்சு. இன்னைக்கு முத்தலிப்பை முதல்ல கூப்பிட்டு மிரட்டியிருக்காங்க. முத்தலிப் என்ன பண்ணாரு? அவர்கிட்ட 10 நாளைக்கு முடி கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவரும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கு, லியோவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. லியோ அதை நம்பல. இப்ப அதனால தேடப்படுகிற குற்றவாளியா இருக்காரு. இப்ப முதல்லயே வெளியேறிய முத்தலிப்பு தேடப்படாத குற்றவாளி. முன்னாடியே ரிசைன் பண்ணாத. எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் கொஞ்சம் அவருக்கு எனக்கும் கருத்து வேறுபாடு நான் வெளியேறிட்டேன் அப்படின்னா வெளியேறிட்டார். திமுகவை பற்றி பேச வேண்டாங்க, அது நமக்கு உடன்பாடு இல்லை. நான் தான் சவுக்கனுடைய உரிமையாளர், நீ வேலை பார்க்குறாள், எனக்கு தான் கொள்கை வகுப்பாளர், நான் தான் பாலிசி மேக்கர், நான் சொல்றதை கேளு, இல்லை கிளம்பு. இதுதான் நடந்ததுங்கிறார் யாரு? முத்தலிப்பு. அப்போ முடியாமல் அவர் வெளியேறிட்டார். வெளியேறிய பிறகு இப்போ அவர் சவுக்கை பற்றி முழு தகவல்களையும் முத்தலிப் சொல்லிட்டாருன்னு பல பேர் பேசுகிறாங்க. ஆனால் முத்தலிப் சொல்கிறாரு, எனக்கு நான் ஒரு ரகசியத்தையும் சொல்லலை, எனக்கு எந்த ரகசியம் தெரியாது, நான் புத்திசாலித்தனமாக வெளியேறிட்டேன், இதுதான் இப்போ நான் செஞ்ச ஒரு காரியம். கூட இருந்ததுன்னா நானும் சிறை கோட்டையில் அடைபட்டு கிடந்திருக்கணும். நான் இப்போ அப்ரூவலும் ஆகலை, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ரூவல் ஆனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கார்த்திக்னு அந்த அறந்தாங்கியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவரு தான் எல்லா விஷயத்தையும் சவுக்கை பற்றி, சவுக்கனுடைய அத்தனை ரகசியங்களையும் தெரிந்தவர். இப்போ அவர் காவல்துறைக்கு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனா அவரும் வெளில இனிமே எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தாரு சார், இனிமே எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் என் வாழ்க்கையை வேற மாதிரி பார்த்துன்னு போக போறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டுட்டு அவர் போயிட்டாரு. இப்போ இந்த மாதிரியும் பேசப்படுது. இப்போ முக்கியமா அப்ப மாட்டினது சவுக்கு சங்கர் அவர்கள் மட்டும்தான் இல்லை சார், அவர் மட்டும் தான் இப்ப பெரிய லெவல்ல மாட்டியிருக்காரு. தான் அவரே தவிர சொல்லிக்கிட்டாரு, நான் எனக்கு எல்லாமே தெரியும், எல்லா விஷயமும் எனக்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்துடும் அப்படின்னு. எந்த அமைச்சர் எந்த நாள்ல எப்போ அரெஸ்ட் ஆக போறாரு, செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில என்ன பண்றாரு முதற்கொண்டு இவர் சொல்றாரு. சார், இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? இல்லம்மா, இவரை காவல்துறையால் வளர்த்தி விடப்பட்டார். இப்ப காவல்துறையால் தான் கைது செய்யப்பட்டிருக்கு. இங்க ஒரு பார்ட் 2 பார்ட். அதாவது இப்போ இவர் ஒரு உயர் அதிகாரிகள் வட்டத்துக்கு நெருக்கமானவர். அவர்கள் இப்ப அதிகாரத்தில் இல்லை. அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை பழிவாங்குவதற்காக சங்கரை பயன்படுத்தி கொண்டார்கள். சங்கரை பயன்படுத்திட்டாங்க. அப்போ இவர் அவர்களுடைய நம்பிக்கையை ஏற்று இந்த அதிகாரிகளை இப்போ திமுக அரசை எதிர்ப்பது, ஏடிஜிபி அருணை எதிர்ப்பது எல்லாமே சவுக்கு யாரை நம்பி பண்ணாரு? உயர் அதிகாரிகள். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்களையும் அவங்க காப்பாற்றிக்க முடியல. அவங்க எப்படி சவுக்கை காப்பாற்றுவாங்க? அப்போ காவல்துறையால் உருவாக்கப்பட்ட ஆட்கள் காவல்துறையால அழிக்கப்படுவார்கள். இதுதான் வரலாறு சார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சோர்சஸ் கொடுத்துருப்பாங்கல்ல சார். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் அப்ரூவரா மாறி எனக்கு இவங்க கிட்டே தான் சோர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அதிகாரிகளும் மாற்றத்துக்கான சான்சஸ் இருக்குல்ல சார்? இல்ல, எந்த சூழ்நிலையும் அதிகாரியை அவர் காமிச்சு கொடுக்க மாட்டார்.
அதிகாரியை காமிச்சு கொடுத்தா இவருடைய எல்லா வாழ்க்கையும் அஸ்தமிச்சு போய், ஏன்னா அவங்க தான் இவருக்கு பண உதவி கொடுத்துருக்காங்க வருஷக்கணக்காக, பல வருடமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாக இவருடைய லேப்டாப் உட்பட கேமராக்கள், விலை உயர்ந்த கம்ப்யூட்டர்கள் எல்லாமே இந்த போலீஸ் அதிகாரிகளுடைய உபயம் தான். ஏன்னா அவர்கள் 20,000 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க ரியல் எஸ்டேட்டில். 20,000 கோடி. நீங்கள் ஈசிஆரில் அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகள் தான் அங்கே ஏசி, டிசி, ஜேசியாக இருப்பாங்க. அரசாங்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தங்களுடைய ஆட்களை இந்த ஈசிஆர் 150 கிலோமீட்டருக்குள்ள தங்களுடைய ஆதரவாளர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இதை ஏடிஜி பாருன்னு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏங்க எனக்கு வேண்டியவர் அங்கே போடுங்க, அதெல்லாம் போட முடியாது. சரி பணத்தை வாங்கிட்டு போடுங்க, பல பேர் பணத்தை வாங்கி தான் போட்டாங்க, இல்லை பணத்தை வாங்கிட்டு போட முடியாது. அப்போது இந்த ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் 2 பேர், இவர்களுக்காகத்தான் சவுக்கு இவ்வளவு பெரிய சித்திரவதைகளை அனுபவிக்கிறார். ப்ளஸ் ஏடிஎம்கே. ஏன்னா இந்த அதிகாரிகள் ஏடிஎம்கே பின்னாடி தான் இருந்தாங்க. ஏடிஎம்கே பின்னாடி இருந்து ஏடிஎம்கேவை மீண்டும் கொண்டு வரது தான் முயற்சி பண்ணாங்க. இப்போ ஏடிஎம்கே வரல, திமுக வந்துருச்சு. திமுக வந்த பிறகு என்ன நடக்குது? இந்த அதிகாரிகளை, பழைய அதிகாரிகளை புது அதிகாரி பழி வாங்குறாங்க. அதுக்கு சங்கரை பயன்படுத்திக்கிறாங்க. சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து கூட ஒரு இந்த மாதிரி இவர் அரெஸ்ட் ஆனதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவரும் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தானே சார்? ஸோ அவரால் எதுவும் ப்ரெஷர்லாம் கொடுக்க முடியாதா? இல்ல ஹெல்ப் பண்ண முடியாதா? இல்ல அவருக்காக தானே சவுக்கு சங்கர் அவர்கள் இவ்வளவு வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் வேலுமணியால் வழக்கறிஞர் தான். பெயில் போடுறதுக்கு செலவு பண்ணுவார். கண்டிப்பாக வேலுமணி பின்னணியிலிருந்து பண உதவி, பொருளாதார உதவி, சட்ட உதவி எல்லாமே ஹைகோர்ட்டுக்கு ஏபிஎஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் அவங்க அம்மா போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாமே இப்போ பொருளாதார உதவிகள், சட்ட உதவிகள் பூராம வேலுமணி தரப்புலேருந்து தான், எடப்பாடி தரப்புலேருந்து தான் செய்து கொண்டு இருக்கிறார். இதுக்கு இப்போ என்னதான் சார்? இப்போ ரிசல்ட் வரப்போ நம்ம ரொம்பவே எதிர்பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து தெரியும் இவர் எந்த அளவுக்கு வந்து சார், இவர் என்னவே இருந்தாலும் எல்லா விஷயங்களையும் இவர் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுனால மக்கள் இவருக்கு பேர்ல வந்து கெட்டதோ நல்லதோ ஒரு பெரிய ஒரு ஹைப் வச்சிருந்தாருன்னு கூட சொல்லலாம் சார். இப்போ சடனா இவ்வளவு பெரிய வந்து குண்டாஸ் சட்டம் போடுற அளவுக்கு இவர் பேர்ல இவ்வளவு குற்றம் சுமத்தி இருக்குல்ல, இது வந்து எந்த அளவுக்கு சார் திமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவா இருக்கும்? நாலு பின்ன அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதா சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரை பின்னடைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன்னா இருந்தாலும் என்ன பேசிகிட்டே இருப்பார், மக்களுடைய செய்தி போயிட்டே இருக்கும். அப்போ இவர் அதிமுகவினுடைய அதிகாரபூர்வமான ஊடகவியலாளர். அப்போ இவர் திமுகவை எதிர்த்து பேசுவது, ஊழல்களை அம்பலப்படுத்துவது, திமுக தலைமையை விமர்சிப்பது, திமுக ஆதரவு அதிகாரிகளை பேசுவது, காவல்துறை அதிகாரிகளை பேசுவது, இதுதான் அதிமுகவிலிருந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை செஞ்சுட்டே இருப்பார். செய்ய என்ன ஆகும்? திமுக பலவீனமாகும். அந்த பலவீனத்தை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஸோ இன்னும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இதுக்கான பதில் என்ன கிடைக்கும், விடை என்ன கிடைக்கணும் அப்படின்னுட்டு. என்ன ஏன்னா எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணுறாங்க. சவுக்கு சங்கர் வந்து இன்னும் எத்தனை மாதம் வந்து ஜெயிலுக்குள்ளே போவார், அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, மண்டே அவரை திருப்பியும் வந்து நீதிமன்ற காவலில் கொண்டு வருவாங்களா அப்படின்றதெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பொறுத்து இருந்து தான் சார் பார்க்கணும். நன்றி, வணக்கம். பிக் பேங் தமிழ் BBT